வணக்கம். நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் கிட்டத்தட்ட தேட்டர் ரிலீஸே ஒரு 20 நாள் கூட இருந்தா அதுக்குள்ள ஒரு ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த படத்துல வந்து நம்ம அசோக் செல்வன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவங்க கூட அவந்திகா மிசாரா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூட சப்போர்ட்டிங் கேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஊர்வசி, அழகம் பெருமாள், பகவதி பெருமாள் அப்படின்னு சொல்லி இன்னும் பல ஆர்டிஸ்டோட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல எம்எஸ் பாஸ்கரும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவேஷ் கே பிரசன்னா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இந்த படத்தோட டூரேஷன் டைமிங். படத்தோட டைட்டில் வச்சு எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிறப்ப இது ஒரு ரொமான்ஸ் படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து வயிறு வலிக்கு சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதுவும் இந்த படத்தெல்லாம் நான் தேட்டர்ல பார்க்கலையே அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்பட்டேன். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து காண்டாமிருகம் சொல்லி ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்லயே போய் டைரக்டர் உட்காந்துருக்காப்புல. அந்த படம் செம ஃபிளாப்பு. அப்படிங்கிறப்போ இவருக்கு எங்க போனாலும் அது ஒரு பேட் ஒர்க்காவே தெரியுது. இவர் கலாய்க்குனா கூட டக்குன்னு காண்டாமிருகம் படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் நீ சும்மா தான் இருக்க வாமாமா அப்படின்னு சொல்லி இவரோட அக்கா பொண்ணுங்க சென்னையில ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினை பாக்குறாரு, அவந்திகா மிசாராவை. பட் அவங்க பேர் இந்த படத்தில் லியோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி அவந்திகா மிசாரா அவர் பார்க்கும்போது திடீர்னு அவருக்குள்ள லவ் வந்து அந்த சினிமா ஃபெயிலியர்லாம் மறந்து போகுது. பட் இவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு சரண்யா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அந்த பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டான வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. அவ எங்க இல்லை, இதுக்கு நீ பொறுப்பேற்று இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருது. தெரிய வர்றப்போ இவன் எனக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியல, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பட் இன்னும் அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட உண்மையை எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்லி போராடுறப்பல தன்னோட உண்மையை ஹீரோயின்ட்ட சொல்லி புரிய வச்சு ரெண்டு பேரோட காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னத்த சொல்லுவீங்க? நான் கேட்குறேன், இந்த படத்துல நீங்க நெகட்டிவ்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த படத்துல வந்து மியூசிக் ஆகட்டும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பக்காவா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பின்னிட்டாங்க. படத்துல காமெடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்படியே படம் ஃபுல்லாவே காமெடி வயிறு வரைக்கும் சிரிக்கிற மாதிரி எனக்கு நிறைய இடங்கள்ல சிரிப்பு வந்துருச்சு மொபைல்ல பார்க்கும்போதே. அதுவும் இல்லாமல் படத்தோட சினிமா போட்டோகிராஃபி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இயக்குனர் பாலாஜி கேசவன் அவர் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல அசோக் செல்வன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் தோணும், இந்த ஆள் நிறைய நிஜமேலுமே மன்மதன்தாப்பா, எப்ப பார்த்தாலும் 3 ஹீரோயின் 2 ஹீரோயின் இப்படியே தான் படம் பண்ணிட்டு இருக்காரு, இவரெல்லாம் என் மனசுல கொடுத்து வச்சாள்றா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். பட் அது மட்டும் இல்லாம நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல திறமையுள்ளவர். எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் ஆக்ட் இல்லாம கரெக்டான ஸ்பேஸில் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. பட் போர் தொழில் படத்துக்கு அப்புறம் அவரோட லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த படம்ல வந்து போர் தொழிலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இருந்தாலும் இந்த படத்துல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமா பண்ணியிருக்காப்புல. ஹீரோயினை லவ் பண்ணும்போது சரி, அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அது ஃபெயிலியரான அந்த ஒரு விஷயமும் சரி, அதே மாதிரி ஹீரோயின் வந்து வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்போ தன்னோட படத்துக்கே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த படத்துக்கு போனாலும் கூட்டு போறப்ப அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டென்ஷன் ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரொமான்டிக் சீன் ஆகட்டும், இன்டர்வல் சீன் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்னடா இன்டர்வல் சீன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு பட் அந்த இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தாண்டி பார்த்தோம்னா கிளைமேக்ஸ் சீனுமே பார்த்தோம்னா அசோக் செல்வன் சார் ஒவ்வொரு சீனுமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் நீங்க எந்த சீன்ல ஒரு பர்ஃபார்ம் நல்லா பண்ணலாம் அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அவரோட கேரக்டர் படம் ஃபுல்லாவே செம்மையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் பேஸ் பண்ணி அந்த படமே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதே மாதிரி அவந்திகா மிசாரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க இதுக்கு முன்னாடி போலீஸோட பார்ட் 2, அது வந்து போலீஸோட ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் அதை நான் சரியா எல்லா பாட்டுமே பார்க்கல. பட் இதுல அவங்க ஃபுல்லா ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கப்போ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். பட் இந்த படத்தோட டைட்டில் வச்சு பார்க்கும்போது 2 3 ஹீரோயின் இருப்பாங்களோ, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோனோட கட் ஆயிடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இவங்க படம் ஃபுல்லாவே வர்றவங்க தான். பட் இருந்தாலும் அவர் லவ் பண்ண வைக்கிறதாகட்டும், டெல்லிக்கு போறவங்க திடீர்னு அதை கேன்சல் பண்ணி உனக்காக அப்படின்னு சொல்லாம சொல்றதாகட்டும், இன்னொரு பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து தெரிஞ்சுட்டு வருத்தப்படுறதாகட்டும், இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி இந்த கதவை லாக் பண்ணிட்டு அவர்கிட்ட கோவப்படுற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலே தான் முக்கால்வாசி சீன் படத்துல வந்திருக்கும்.
பட் இருந்தாலும் கூட அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல ஊர்வசியை உடம்பு சரியில்லை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. அந்த ஒரு பிரேம்ல எல்லாருமே ஒண்ணா இருக்கிறப்போ இவங்களை பத்தி இவனோட அப்பாவும் அம்மாவும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறதாகட்டும், எந்த பொண்ணு கன்சீவ் வச்சு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர்ற அந்த ஒரு சீம் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், இதுலயுமே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு பிரெக்னன்சி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பிரசாந்த் சொல்லி அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிரசாந்துங்கிற பேர் ஒரு காமெடி வந்து பயங்கரமா இருந்திருக்கும். இவங்களுக்காண்டி பார்த்தோம்னா அழகம் பெருமாள் ஆகட்டும், ஊர்வசி ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே படத்துல கொடுத்தரோட கரெக்டா பண்ணிட்டாங்க. ஊர்வசி வந்து ஹீரோவுக்கு அம்மாவும், நம்ம அழகம் பெருமாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அப்பாவும் நடிச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா நம்ம பகவதி பெருமாள் சார் தான் சத்தியமா அவரை சொல்லி ஆகணுங்க. அவருக்குலாம் நிறைய படத்துல ஸ்ட்ராங்கான ரோல் கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹீரோ கிட்ட நடிக்கணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டப்ப வந்துகிட்டு இருப்பாரு. இதுல கால் பண்ணி ஒரு ராங் நம்பர் அட்டன் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நேர்ல பார்த்து பயந்து அவங்க தடிமாடுங்கன்ட்டு அண்ணங்காட்டி ஒரு விடாம அண்ணங்கார வச்சு விரட்டிட்டு ஹீரோ வந்து தனக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அவர் நான் தான் பிரசாந்த் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல பிரசாந்த் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு மேரேஜுக்கு நீங்க வரணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த நாள் ஒரு டூல இன்னொரு பொண்ணு கூட போறதை பார்த்துட்டு அவர் லவ் பண்ற அந்த பொண்ணு போன் பண்ணி அவரோட அண்ணன் கிட்ட சொல்ல அந்த தண்ணி அடிக்கிற ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு 4 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவர் பேசுவாரு கனிமொழி ஃபூ அப்படின்பாரு. அந்த சீன்லாம் பார்த்துட்டு எனக்கு வயிறு வலிக்கே சிரிப்பு வந்துருச்சு. உண்மையாலுமே அவர் இந்த மாதிரி ரோலாம் நிறைய பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர்லாம் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த இடத்துல இவர் போய் 2 3 டைலாக்லாம் பேசி போலீஸ்காரங்களை விட்டு நேருக்கு நேர் பார்ப்பாரு. அந்த சீனுமே நல்லா பண்ணியிருப்பாரு. இதுவுமே பார்த்தோன்னா ஹீரோ ஒரு நர்ஸை லவ் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருக்க இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்றான்னு சொல்லி ஊர்வசியும் ஹீரோவோட மாமாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இடத்துல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதா கூட்டு வந்துருவாங்க. அந்த சினிமா கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு டாக்டரா ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் தான் இருப்பாரு. அந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லா பார்த்தோம்னா எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த சீன் பிடிக்கல, இந்த சீன் தூக்கி இருக்கலாம், இந்த சீன் லேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எனக்கு எதுவுமே இல்லை. பட் பெட்டரா குடும்பத்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் எனக்கு பார்க்க தோணுச்சு. ஏன்டா அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்த்துருக்கலாமே. ரொமான்ஸ்ன்னு பேர் தானே தவிர மற்றபடி படத்துல பெருசா அந்த அளவுக்கு ரொமான்டிக் சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து படத்துல பெருசா எதுவுமே இல்லை. அதுவும் அந்த ட்ரிங்க் பண்ற சீன்ல ஒரு கேரக்டர் நினைச்சுட்டு அப்படியே வயிற்றுல ஹீரோ டென்ஷன் ஆவாரு. அந்த சீன்ல பார்த்தோம்னா வயிறு வலி ஓ நல்ல ஃபன் படம்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இதுவுமே ஹீரோயின் கூட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும். அவங்கள மிரட்டுறது அந்த ஒரு சீனுமே படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு அப்பா அம்மாவும் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே கொடுத்த ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பாங்க. இதுல ஹீரோவோட அக்கா பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லி 2 கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. தன்னோட அக்கா பொண்ணு கிட்ட தன்னோட லவ் ஃபீலியை சொல்றப்போ மாமா சாக போறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு நர்ஸை லவ் பண்றான்னு சொல்லி அதை ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சொன்னா யார்கிட்ட சொன்னா என்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிறப்போ உடனே நான் போறேன் மாமா நீங்க மாமாவை காப்பாத்தலையா அது நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்படி படத்துல எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்குது. கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அது இந்த படத்துல இருக்கும். நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. படத்துல அதே மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கலாம், அது அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி லேக் அண்ட் சீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்படி ஒண்ணுமே இந்த படத்துல இல்லை. படம் ஃபுல்லாக ஒரு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டரில் பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். கண்டிப்பா நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. அதுவும் பகவதி பெருமாள் சாரோட காமெடிலாம் வந்து படத்துல பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. அப்படி பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவரோட நன்றி, வணக்கம்.